ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாகை சோடவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் இம்பட்டிக் ப்ரொனவுன். இம்பட்டிக் ப்ரொனவுன், இந்த இம்பட்டிக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இம்பட்டிக்னா இம்பட்டிக் மீன்ஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேலையை செய்யுதுன்னா அந்த சப்ஜெக்ட் செய்கிற வேலைக்கு இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நியூஸில் கேட்டிருப்போம், இந்த மினிஸ்டர்ஸே ரோடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்க, குப்பையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டாங்க, எல்லாரும் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? அப்போது ரோடை க்ளீன் பண்ணுறது வந்து ஸ்வீப்பர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை நார்மல் பீப்புள் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், கலெக்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க வந்து க்ளீன் பண்ணும்போது அவங்களே க்ளீன் பண்ணாங்களே அப்படின்னு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறோம்? அந்த வேலையை செஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம். வேலையை செஞ்சவங்க யார்? சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த வேலையை செய்யுது, பட் நாம் அதை அந்த சப்ஜெக்டாக அது செஞ்சது, ஓகே, அந்த ஆளாக இதை செஞ்சார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் எம்பட்டிக் ப்ரொனவுன். ஸோ இந்த எம்பட்டிக் ப்ரொனவுனை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் எம்பட்டிக் ப்ரொனவுனும் ஒன்று தான். பாருங்கள், மை செல்ஃப், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப், தெம் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப். இதே தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும், இதே தான் இம்பட்டிக் ப்ரொனவுனும். இது ரெண்டும் எந்த இடத்துல வருதுன்றதான் டிஃப்ரென்ஸு. இது நமக்கு நல்லா புரியணும்னா கண்டிப்பாக நமக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் புரிஞ்சிருக்கணும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம எக்ஸாம்பிள் மூலயமா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கு என்ன ரூல் எழுதணுமோ அதே மாதிரி இதையும் எக்ஸாம்பிள் மூலயமா ரூல்ஸ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். ஷீ கில்ட் இட் ஹர் செல்ஃப். இந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரூல்ஸ் எழுத போகிறோம். ஷீ கில்ட் இட் ஹர் செல்ஃப். இந்த இடத்துல ஷீன்றது என்னது? சப்ஜெக்ட். கில்டு என்னது? வெர்ப். இட் என்னது? ஆப்ஜெக்ட். ஹர் செல்ஃப் என்னது? அதுதான் இம்பட்டிக் ப்ரொனவுன். இப்போ பாருங்கள், ஷீன்றது சப்ஜெக்ட், இட்ன்றது ஆப்ஜெக்ட். ஷீயும் இட்டும் ஒரே ஆளா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் ஷீயும் இட்டும் ஒரே ஆள்னு சொல்லியிருப்போம். அதாவது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆள். ஆனால் இங்கே சப்ஜெக்ட் வேறு, ஆப்ஜெக்ட்டு வேறு இல்லையா? ஷீ கில்ட் இட், அதை கொன்னுட்டா, அவளாவே கொன்னுட்டா. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்? ஃபீமேல் ஜெண்டர். ஸோ லேடிஸ்லாம் வந்து அதிகமாக பயப்படுவாங்க, எதையாவது கொல்லணும், சாதாரண பல்லி, கற்பம்பூச்சி, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட பயப்படுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஃபீமேல், ஒரு கேர்ள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுத்த கொன்னுட்டாங்க, அவளாக கொன்னுட்டா அப்படின்னு அவள் செஞ்ச வேலையை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறோம். அதனால தான் இந்த ஹர் செல்ஃப் வந்திருக்கு. இதுக்கு பேர் தான், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிற இந்த ப்ரொனவுன் பேர் தான் என்னது? இம்பட்டிக் ப்ரொனவுன். இப்போது இந்த ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டே நம்ம ரூல்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள். இட் emphasize the action of subject. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் செஞ்ச இந்த ஷீ, இவ செஞ்ச அந்த வேலையை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து, எம்பசைஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஆர் கிவிங் ஸ்ட்ரெஸ், மோர் ஸ்ட்ராங். ஸோ ரொம்ப உறுதியாக சொல்கிறது, இவ அதை கொன்னுட்டா அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறது, இம்பார்ட்டன்ஸோடு சொல்கிறது. ஸோ இட் எம்பசைஸ் த ஆக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் செஞ்ச ஒரு வேலையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல், என்ன? நாட் கம்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட். இட்டுக்கு பதிலாக ஹிம்செல்ஃப் வந்திருக்கும். எதில்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில். நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்லையுமே ஆப்ஜெக்டில் என்ன வந்திருக்கும்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் தான் வந்திருக்கும், அதாவது இது தான் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆப்ஜெக்டில் என்ன வந்திருக்கு? வேறு ஒரு ப்ரொனவுன் வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? தனியாக வந்திருக்கு. இதுதான் இம்பட்டிக் ப்ரொனவுன் இல்லையா? ஸோ இங்கே இட்டுன்றது வேறு ஒரு ஆப்ஜெக்ட். அதனால் இம்பட்டிக் ப்ரொனவுன் என்னவா வராது? ஆப்ஜெக்டாக வரவே வராது. நான் அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இது புரியலைன்னா
ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இப்போ தேர்ட் ரூல் எழுதலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஷீ கில்ட் இட் ஹர்செல்ஃப். இந்த இம்பட்டிக் ப்ரொனவுனை எடுத்துட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? மீனிங் கிடைக்கும். ஷீ கில்ட் இட், அவள் அதை கொண்டுட்டா. ஆனால் என்ன இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவ்வளோதான். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? இந்த சென்டென்ஸோடைய மீனிங் இருக்குது. ஷீ கில்ட் இட், அவள் அதை கொண்டுட்டா. அப்போது மீனிங் வில் நாட் சேஞ்ச். இம்பட்டிக் ப்ரொனவுனை எடுத்துட்டாலும் மீனிங் என்ன பண்ணாது? மாறாது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஹர்செல்ஃப் கில்ட் இட், அவளே அதை கொண்டுட்டா. இந்த சென்டென்ஸும் ஒரே மீனிங் தான். இந்த இடத்துல இம்பட்டிக் ப்ரொனவுன் லாஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த சென்டென்ஸில் இம்பட்டிக் ப்ரொனவுன் வேர்புக்கு முன்னாடியே வந்திருக்கு இல்லையா? ஸோ இது என்னது? சப்ஜெக்ட், இது வேர்ப். அவள் எதை கொன்னா? ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்ன்றது அந்த வேலையை செய்கிறவங்க என்ன செஞ்சாங்க? கில், கொன்னாங்க. அதுதான் வேர்ப், ஆக்ஷன் வேர்டு. ஸோ எதை கொன்னாங்க? இட்டு, அதை கொண்டுட்டாங்க. அது ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹர்செல்ஃப்ன்றது என்னது? இம்பட்டிக் ப்ரொனவுன். ஓகே. ஸோ இம்பட்டிக் ப்ரொனவுன் அவங்க செய்த வேலையை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறது. அப்போது ஷீ ஹர்செல்ஃப் கில்ட் இட். இப்போ இந்த சென்டென்ஸ் மூலயமா நம்ம என்ன ரூல் எழுத போகிறோம்னா, 90% இந்த இம்பட்டிக் ப்ரொனவுன் வேர்புக்கு முன்னாடியே வந்துடும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வேர்புக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா? ஆனால் இம்பட்டிக் ப்ரொனவுன் வேர்புக்கு முன்னாடியே வந்துடும். ஓகே. இப்போ நம்ம 4 ரூல்ஸ்லையும் எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரூல் என்ன? இட் எம்பசைசஸ் த ஆக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் செஞ்ச ஒரு வேலையை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறது. நாட் கம்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட். இம்பட்டிக் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டாக வரவே வராது, ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டாக தான் வரும். மீனிங் வில் நாட் சேஞ்ச். இந்த இம்பட்டிக் ப்ரொனவுனை எடுத்துட்டாலும் மீனிங் மாறாது, அதே மீனிங் நமக்கு கிடைக்கும். ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை எடுத்துட்டோம்னா மீனிங் மாறும், இல்லைனா மீனிங் கிடைக்காது. பிஃபோர் வேர்ப் ஆர் ஆஃப்டர் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வரும், இல்லைனா வேர்புக்கு முன்னாடி வரும். ஸோ இம்பட்டிக் ப்ரொனவுன் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இல்லை வேர்புக்கு முன்னாடி வரும். ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வேர்புக்கு அப்புறமா தான் வரும் 95%. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டு அதையும் பார்த்துருவோம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஹிம்செல்ஃப் கிளீன்டு த ரூம். அவனாவே ரூமை க்ளீன் பண்ணிட்டான். இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை நம்ம நல்லா இமேஜின் பண்ணி பார்க்கணும், ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கணும் இல்லையா? ஹீ ஹிம்செல்ஃப் கிளீன்டு த ரூம். அப்போது ஹீ ஹிம்செல்ஃப் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, வீட்டில் எந்த வேலையுமே செய்யாமல் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பையன் இருக்கான், அவன் எப்போவுமே எந்த வேலையுமே செய்ய மாட்டான், எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான், எப்போவுமே படுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், திடீர்னு அந்த ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டான் ரொம்ப நீட்டாக. ஓகே. அப்போது அவங்களோட பேரண்ட் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லையே, இவனாவே இவன் ரூமை க்ளீன் பண்ணிட்டானு அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த சப்ஜெக்ட் செய்கிற அந்த வேலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க இல்லையா? ஹீன்றது என்னது? சப்ஜெக்ட். க்ளீன்டு, க்ளீன் பண்ணிட்டான், வேர்பு. எதை க்ளீன் பண்ணா? ரூமை. அப்போ அது ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல இம்பட்டிக் ப்ரொனவுன் என்னது? ஹிம்செல்ஃப். இப்போ அந்த ரூலை பாருங்கள். இட் எம்பசைஸ் த ஆக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் செஞ்ச வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட் கம்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டாக த ரூமுன்னு தான் வந்திருக்குது, ஹிம்செல்ஃபு ஆப்ஜெக்ட் கிடையாது. எதனால் இந்த ரூல் நான் எழுதியிருக்கேன்னா, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் ஆப்ஜெக்டாக வரும், அதுதான் என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஆனால் இம்பட்டிக் ப்ரொனவுனில் ஆப்ஜெக்டாக வராது, அதனால தான் இந்த செகண்ட் ரூல் எழுதியிருக்கேன். தேர்டு, மீனிங் வில் நாட் சேஞ்ச். இப்போ இந்த இம்பட்டிக் ப்ரொனவுனை எடுத்துகிட்டு படிங்க. ஹீ க்ளீன்டு த ரூம். அவன் ரூமை க்ளீன் பண்ணான், நார்மலாக இருக்குது. ஆனால் நமக்கு மீனிங் கிடைக்குது, மீனிங் எதுவும் மாறலை, அதனால் மீனிங் மாறாது. இம்பட்டிக் ப்ரொனவுனை எடுத்துட்டாலும் மீனிங் மாறாது. ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எடுத்துட்டா மீனிங் மாறிடும். பிஃபோர் வேர்ப் ஆர் ஆஃப்டர் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கா, ஆஃப்டர் சப்ஜெக்ட்.
பிஃபோர் வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கா, அப்போது இந்த கண்டிஷன் 90% இப்படி தான் வரும். ஒரு சிலது தான் இந்த மாதிரி பின்னாடி வரும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ இந்த 4th எக்ஸாம்பிளை பாருங்கள். பாய்ஸ் யூ யுவர் செல்ஃப் டூ த ரெகுலர் ஒர்க்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒரு ஹாஸ்டல்னு வச்சிங்களேன். அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து அந்த ஹாஸ்டலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாரு, பாய்ஸ் யூ யுவர் செல்ஃப், நீங்களாகவே உங்கள் வேலைங்களை செஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் வீட்டில் இருக்கும் போது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே ரூமை க்ளீனாக வச்சுக்கணும், ட்ரெஸ்ஸை துவச்சி போடணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும், சத்தம் போடக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யணும். நாங்கள் சொல்லி நீங்கள் செய்யக்கூடாது, நீங்களாகவே செஞ்சுக்கணும். அப்போது அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களாக தான் செய்யணும், யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அப்படின்றதுனால இது என்னது? இம்பட்டிக் ப்ரொனவுன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இம்பட்டிக் ப்ரொனவுன். யூன்றது என்னது? சப்ஜெக்ட். ஸோ இங்கே ஏன் SELVES ப்ளூரல் இம்பட்டிக் ப்ரொனவுன் வந்திருக்குன்னா, யுவர் செல்ஃப்ஸ்ன்னு வந்திருக்குன்னா, பாய்ஸ், ஹாஸ்டலில் நிறைய பாய்ஸ் இருக்காங்க, அதை முதல்ல இங்கே சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ பாய்ஸ், யூன்றது சிங்குலராகவும் வரும், இல்லை ப்ளூரலாகவும் வரும். பாய்ஸ் யூ ஆல் யுவர் செல்ஃப் டூ த ரெகுலர் ஒர்க்ஸ். ஸோ இந்த இடத்துல இம்பட்டிக் ப்ரொனவுன் யுவர் செல்ஃப், யூன்றது என்னது? சப்ஜெக்ட், டூன்றது வேர்ப். இந்த இடத்துலையும் என்ன வரல? ஆப்ஜெக்டாக வரல. தென் மீனிங் மாறுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். பாய்ஸ் யூ டூ த ரெகுலர் ஒர்க்ஸ். பாய்ஸ் நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை ரெகுலராக செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களாகவே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, அவ்வளோதானே தவிர மீனிங் மாறலை. ஸோ தேர்ட் ஒன்னும் சாட்டிஸ்ஃபைட். 4th ஒன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கு, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இம்பட்டிக் ப்ரொனவுனை நல்லா ஒரு முறை வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனையும் பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கண்டிப்பாக இது உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் 10th எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.